கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நம்மளுடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி தேற்ற கர்த்தர் என்மேல் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் சேருங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உடல்நிலையிலே, எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.